கடந்த மாதம் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறப்ப நம்ம மதுரை கலெக்டர் சங்கீதா மேடம் இருந்தாங்க. அப்போ இவங்களுடைய இந்த மாற்றுத்திறனாளி மட்டும்தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு அடுத்து தவளு மாற்றுத்திறனாளின்னு ஒன்று இருக்கிறத அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அது எப்படின்னா அவங்க ஊர்ந்து தான் போக முடியும். ஒரு மாநகராட்சி கார்ப்பரேஷனில் உள்ள டாய்லெட் போகணுன்னா கூட அத்தனை பேர் கால் படுற இடத்துல அவங்க கைப்பட்டு தான் நடந்து போகணுன்றது ஒன்று. வீட்டில் 2 தவளு மாற்றுத்திறனாளி 2 பேருக்கு உதவிக்கு 2 பேர் தேவைப்படும். ஆனால் அவங்களே தான் அவங்க உதவியை பார்த்துக்கிறணும். இப்படி ரொம்ப நெருக்கடியான ரொம்ப சங்கடமான சூழல் அவங்களுக்கு இருக்கிறதுன்றதை அன்றைக்கி கேட்டோம். உடனே செய்யன்னு சொல்லி எப்போவுமே அவங்க கூட கொரோனா டயத்துலையுமே ஒரு 2000 பேருக்கு அவரே பாக்கெட் போட்டார். நம்ம நண்பர் விபின் அவர்கள் மளிகை சாமான்லாம் அவற்றையும் தகவல் சொல்லி 2 பேரும் இணைந்து இன்றைக்கி ஒரு தொடக்கம். ஏற்கனவே கொரோனா டயத்தில் அங்கே பண்ணியிருந்தா கூட இது இந்த மாதங்களில் நல்ல தொடக்கம். அடுத்து ஸ்கூல் குழந்தைகளுக்கு அந்த நம்ம கல்மேடில் உள்ள நம்முடைய பார்வையற்ற நபர்களுக்கு ஒரு 100 பேருக்கு அவங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி இந்த வாரங்களில் வரிசையாக நிறையா செய்ய ஒரு ஆசையோடு இருக்கும். இது ஒரு தொடக்கம். பார்த்தோன்னா அவங்க விஷயங்களை கேள்விப்பட்டோன்னே எங்களுக்குள்ளே தோணுச்சு. அன்றைக்கி நாங்கள் சொல்லிட்டு போனோம் அந்த ஸ்டேஜ்லேயே இன்னும் ஒரு 20 நாள் அதை ஏற்பாடு பண்ணுறோம்னு. அதுக்காக தான் சார் இது பண்ணது. சினிமா துறை சம்பந்தப்பட்ட நபர்கள் இப்போ உதவி விளம்பரமா இல்லை அரசு செய்ய முடியாதனால அதுக்கு நம்மளுக்கு சார்ந்த இல்லை. இது நம்ம நிறையா மேடைகள் போகிறோம். அதெல்லாம் நம்ம அங்கே போவோம். ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அது பணத்துக்காக பண்ணுறது. நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் மைண்டில் இவ்வளோ வருஷம் ஓடிட்டோம், அதெல்லாம் ஃபேமிலிக்காக ஓடிட்டோம், கொஞ்சம் எப்படியும் ஓடணும் அப்படின்றதுக்காக இடையில பண்ணோம். ஆனால் வெளியே தெரியாது. இப்போ தான் முதலியாக நீங்கள்லாம் வந்தனால இந்த விஷயம் உங்களுக்கு தகவலாக கொண்டு வந்திருக்கோம். இது மூலம் எதுக்காகனா மதுரைக்குள்ளேயும் இப்படி இருக்காங்க அப்படின்றத பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா தோணும் இல்லையா. அவங்கள வந்து சின்னதாக நிறையா உதவிகள் செய்யலாம். இப்படி இருக்காங்க அப்படின்ற விஷயம். அதனால் மாற்றுத்திறனாளி வேறு, தவளு மாற்றுத்திறனாளிகள் வேறு. இதோட நிறையா ஒரே பகுதியிலேயே ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய பார்வையற்றவர்களாக இருக்காங்க. அதெல்லாம் அடுத்த வாரம் போகிறோம். நீங்களும் வரத்தான் போகிறீங்க. அது மாதிரி இது எங்களுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. நல்ல தூக்கம் வரும் நைட்டு. அதனால் இந்த பணி செய்யணும்னு சொல்லி தொடர்ச்சி ஆசைப்பட்டிருக்கோம். நிறையா நீங்கள் பார்ப்பீங்க அடுத்து. நல்ல விஷயம். உண்மையிலே அவர் ஒரு நடிகரில் ஒரு ஆள் வரும்போது தான் மித்த நடிகர்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும். நம்ம கூப்பிட்டா எப்போ நல்ல விஷயத்துக்கு உடனே இணையாது. நல்ல விஷயத்தில் எப்போயுமே பின்வாங்க மாட்டோம். இதை கூட நண்பர் வீண்டு சொன்ன உடனே ரெடின்றார் பார்த்தீங்களா. அது மாதிரி நாங்கள் யார்ட்டையும் பொருள் இதெல்லாம் வசூல் பண்ணியோ ஸ்பான்சர் பிடிச்ச பண்ணுறதில்ல. எங்களுக்கு எப்போ தோணுதோ யாருக்கு பண்ணணும்னு தோணுதோ உடனே செஞ்சிடும். சிறிய நடிகர்கள் பண்ணுறீங்க, ஆனால் பிரதானமாக இருக்கக்கூடிய இப்போ பண்ணிடுவாங்க சார், பண்ணிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குலாம் அது தகவல் போய் சேரும். பாருங்கள் இவங்களாம் செய்கிறாங்கன்னும் போது இப்போ தம்பி பாலாவே என் கூட ரொம்ப எம்எல்ஏ பிரியம் உள்ள பையன் தான். அவெல்லாம் அன்றாடு தனக்கு தானம் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாத்தையும் செய்யக்கூடிய அதெல்லாம் பார்க்கும்போது மித்தவங்களுக்கு ஆர்வம் வருது இல்லையா. அதெல்லாம் ரோல் மாடல் அப்போ லாரன்ஸ் சார் ஆரம்பிச்சிருக்காரு. நீ எல்லோரும் செய்வாங்க. செய்யும்போது மக்களுக்கு தான் நல்ல ஒரு பலன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.